ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லாம் எப்படி இருக்கீங்க? அப்படின்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோனா, ஏன் இதனால ஃபஸ்ட்டு நான் வீடியோ போடலான்னு சொல்லிக்கிறேன். நம்ம நல்லா வீடியோ போடாமல் வச்சுருப்பேன். ஏன்னா நான் ஒரு முக்கியமான ஒரு இதில் இறங்கியிருக்கேன். அதை எப்படியாச்சும் சக்ஸஸ்ஃபுல் ஆகணும், எப்படி சொல்கிறது, அதை எப்படியாச்சும் நான் இது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஓகே, இதை கொஞ்சம் நாளைக்கு இதை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிப்போம், இதை கொஞ்சம் வந்து ஒதுக்கி வச்சுட்டு மற்ற வேலையை பார்ப்போம், அந்த எடுத்த காரியத்தை முடிப்போம் அப்படின்ட்டு தான் அந்த வேலையில் இறங்கியிருக்கேன். அது என்ன வேலைன்னு நான் முடித்த பிறகு உங்கள்கிட்ட சொல்கிறேன். சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்ச பிறகு உங்கள்கிட்ட சொல்கிறேன். அப்புறம் அதுக்கப்புறம் அப்புறம் ஏன் வீடியோ பிடிக்க முடியாமல் இதுக்கு வீடியோ பிடிக்குன்னு கேட்பீங்க. இன்றைக்கி வந்து சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, சனி ஞாயிறு வந்து எனக்கு கொஞ்சம் ஃப்ரீ. ஸோ அதனால் வந்து இந்த வீடியோ போட்டுடலாம் அப்படின்னு தான் இன்றைக்கி வீடியோ. அதோடையும் இதுக்காண்டி நான் ரொம்ப நாளாக அலைஞ்சிட்டு ரொம்ப நாளாக கேட்டு அழுத்து போன நாள். ஸோ என்னன்னா, ரொம்ப இது நான் நினச்சேன், யூடியூப் ஃபஸ்ட்டு பேமெண்ட் வந்தோடனே நான் இது வந்து ஏதாச்சும் ஒரு திங்ஸ் எடுக்கணும். யூடியூப்லேருந்து ஏதாச்சும் இப்போ அமௌண்ட் வந்தோடனே ஃபஸ்ட்டு வந்து இந்த திங்ஸ் தான் எடுக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. கடைசி வரையும் வரவே இல்லை. வரும், அதுவும் ஆனால் எப்போ வரும்னு தெரியாது. வரும், கண்டிப்பாக வரும். நம்ம முயற்சியும் வந்து தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருப்போம். கண்டிப்பாக வர நேரத்தில் வரும். ஸோ எல்லாருமே கேட்டுகிட்டே இருந்தீங்க, யூடியூப் பண்ண வந்துருச்சான்னு. அதுக்காக தான் நான் சொல்கிறேன். இன்னும் வரலைங்க. இன்னும் பாதி தாண்டிட்டேன். இன்னும் முக்கால்வாசி தாண்டிட்டேன். இன்னும் கால்வாசி இருக்குது. அது முடிஞ்சிட்டுனா எனக்கு அமௌண்ட் வந்துட்டுனா எனக்கு இன்னும் நான் கொஞ்சம் எனர்ஜியாக வீடியோ போட கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் தான் ஃபஸ்ட்டு சப்போர்ட் பண்ணணும். இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்காக. ஏன்னா என்னால் என்னெல்லாம் ட்ரை பண்ண முடியுமோ, அந்த ஊரில் வந்து ஒரு பொண்ணாக என்னெல்லாம் ட்ரை பண்ண முடியுமோ, நம்மளும் வந்து இப்படி இருக்கக்கூடாது, நம்மளும் வந்து எல்லோரும் மாதிரியே இருக்கணும், எல்லோரும் மாதிரியே ஸ்ட்ராங்காக இருக்கணும், எதுலேயுமே வந்து நம்ம தாழ்ந்தவங்க கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நானும் ரொம்ப ரிஸ்க் எடுத்து ஒவ்வொரு இதாக செஞ்சிட்ருக்கேன். எல்லாம் செஞ்சு கைவிட்ட பிறகு தான் நான் இந்த யூடியூப் இதவே ஸ்டார்ட் பண்ணேன். என்னால் முடிஞ்சவரை என்னோடய பெஸ்ட்டை தான் நான் கொடுக்குறேன், என்னோடய பெஸ்ட்டை தான் செய்கிறேன். அது என்னமோ கரெக்டாக ரீச் ஆகலை. பரவாயில்ல, நீங்கள் இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணதே பெரிய விஷயம். ஸோ அதை யூடியூப்பை பற்றி அப்பமா பேசியா. ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஸோ இதாங்க வீடியோ. புதுசாக கேஸ் வாங்கியிருக்கேன். ஸோ அது என் பேரில் ஃபஸ்ட் டைமாக மேரேஜ் பண்ணி 8 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் வந்து எனக்கு ஒரு சான்ஸு கிடச்சிச்சு. ஒரு 8 வருஷத்துக்கு அப்புறம் நானும் கேட்டு அழுத்து போய் அதுக்கப்புறமா அழுத்து போகணும் இல்லை, மாமாட்ட ஃபஸ்ட் டைம் வந்து எங்களுக்கு இதை விட முக்கியமான வேலையெல்லாம் இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து நாங்கள் இதை கண்டுக்கலை. மாமாவும் இதை கண்டுக்கலை. அதோடய எங்களுக்கு வந்து இது ஏன் தேவை இல்லை, அதிகமாக வந்து நாங்கள் ஏன் தேடலைன்னா, இதனால வந்து கேஸ் வச்சிடலையா நீங்கள் அப்படின்னு கேட்கலாம். நான் கேஸ் வச்சுருந்தேன். யாரோட கேஸ்னால் எங்கள் அம்மா, அதாவது என்னோடய தத்து அம்மான்னு சொல்லுவோம்ல, தத்து தம்பின்னு சொல்லுவோம்ல. ஸோ அவங்க வீட்டிலேருந்து கேஸ் வந்துருந்துச்சு. அவங்க கேஸை தான் என்கிட்ட கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம்னு வச்சுக்கோங்களேன். 2 வருஷத்துக்கு மேலே தான், இல்லை ரொம்ப வருஷம் ஆச்சு. அவங்க கொடுத்து ரொம்ப வருஷம் ஆச்சு. அது என்கிட்டே தான் இருந்துச்சு. ஒரு கேஸுக்கு 2 கேஸாக வேறு கொண்டாந்து கொடுத்துருந்தாங்க என்கிட்ட. அடுப்பு ஒன்று, 2 கேஸ் சிலிண்டர் கொண்டாந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ நான் அதை வச்சுட்டு தான் ஓட்டிகிட்டு இருந்தேன். இங்கே பாருங்கள், இவருக்கு யூரின் பாஸ் பண்ணுற இடமே கிடையாது. இங்கே தான் பாஸ் பண்ணுவார். அங்கே பாஸ் பண்ணால் இங்கே வந்து கீழே வந்து அப்படியே மலை மாதிரி பொழியும். அங்கே யூரின் பாஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்துடுவார். ரொம்ப சேட்டைக்கார பயில்வம் வந்துட்டார். ஸோ அவங்க கொடுத்ததான் வச்சுருந்தேன். அப்புறம் என்ன ஆச்சுன்னா, இடையில வந்து அவங்க வந்து தனியாக வந்து இந்த மாதிரி இயற்கையிலுமே வந்து நான் அடுப்படி வச்சுருக்காங்க. அதை வந்து கிச்சன் செஞ்சுருக்காங்க. அதை வந்து இன்னும் நல்லா இந்த மாதிரி கிச்சனாக செய்ய போகிறதுனால அவங்களுக்கு வந்து அடுப்பு சமைக்காமல் இந்த மாதிரி கேஸில் வேணும் அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. ஓகே, நம்ம வந்து ரொம்ப நாளாக வச்சுக்கக்கூடாது இல்லையா. அதனால் நான் சொன்னேன், இல்லைம்மா நீங்கள் எடுத்துகிட்டு போங்க, நானும் வந்து அடுப்படி ரெடி பண்ணிவிட்டேன், நான் அடுப்பில் தான் சமைக்க போகிறேன், நீங்கள் கேஸ் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னா. இல்லை நீ வச்சுக்கோ, நாங்கள் வேறு எங்கேயாச்சும் பார்த்துக்குறோன்னு சொன்னாங்க. நான் தான் கட்டாயப்படுத்தி அனுப்பி விட்டேன். நீங்கள் எடுத்துகிட்டு போனால் தான் என் புருஷன் எனக்கு புது கேஸ் வாங்கி கொடுப்போம், நீங்கள் எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லி கட்டாயப்படுத்தி கொடுத்துட்டோன்னே அதுக்கப்புறமா எடுத்துகிட்டு போயிட்டாங்க. எடுத்துகிட்டு போய் விடுவேனா, என் மாமனை விடுவேனா, தொடர்ந்து கேட்டு வாங்கி கொடுன்னு சொல்லி கேட்டு ஒரு வழியாக வாங்கிட்டேன். மாமா இப்போ போனதுக்கப்புறம் அனுப்பிவிட்டுச்சு காசு. அப்புறம் அதை வந்து வாங்கிட்டேன். கேஸு மட்டும் 4500 அந்த சிலிண்டர் மட்டும் 4500. அப்புறம் அடுப்பு வந்து பார்த்திங்கன்னா 3800.
3800 ஆயிடுச்சு. அது அடுப்பு சிலிண்டர் வந்து அந்த கம்பெனியில் மட்டும் பாரத்தில் மட்டும் எடுத்துகிட்டு கேஸ் அடுப்பு வந்து எனக்கு பிடிக்கலை. அந்த கடையில் வந்து எனக்கு பிடிக்கலை, கம்பெனியில் வந்து எனக்கு பிடிக்கலை, அது மனசு ஒப்பலை. ஸோ அதனால் வந்து இன்னொரு நாள் போய் ஒரு நாள் கேஸ் எடுத்து அப்புறம் 3ஆம் நாள் போய் அடுப்பு வாங்கிட்டு அதுக்கப்புறம் 8ஆம் நாள் இன்றைக்கி 8ஆம் நாள் போய் இந்த புக் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த ஊரில் வந்து லேடிஸ்க்கு தான் கொடுப்பாங்களாம் கேஸு, மாமா பேரில் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. ஸோ அதனால் என் பேரில் தான் கொடுத்தாங்க. வாங்கிட்டேன் கேஸு அடுப்பு. ஸோ அப்போ என் அடுப்பை பார்க்கணும்ல, வாங்க பார்க்கலாம். என் அடுப்பு சிலிண்டர் எல்லாத்தையும் பார்ப்போம். ஸோ இந்த இருக்குது பார்த்தீங்கன்னா, இதுதான் புது கேஸ் வாங்கிட்டு வச்சிருக்கு. இது அப்பமா எடுத்து மாட்டோம். வந்து என்னோடய கேஸ் அடுப்பை பாருங்கள், பண்ணி வச்சுட்டேன். ஸோ இப்போ உங்களுக்கு காமிக்கிறதுக்காண்டி எடுத்தேன். நான் என்ன கம்பெனி எடுத்துருக்கேன்னு பாருங்கள், ப்ரெஸ்டீஜ் எடுத்திருக்கேன். இங்கே வந்து கம்பெனி எந்த ஒரு கம்பெனி பட்டர்ஃப்ளையா வேறு எந்த கம்பெனியுமே கிடையாது. மொத்தம் எனக்கு தெரிஞ்சு 3 கடை இருக்கேன். 3 கடையில் இருந்த ஒரே ஒரு அடுப்பு இது மட்டும்தான் எனக்கு தெரிஞ்ச கம்பெனி. பாக்கி எதுவுமே இல்லை. பாக்கி எல்லாமே சைனா மாடல் அப்படி தான் இருந்துச்சு. அவங்க தான் சொன்னாங்க அதான் கம்பெனின்னு சொன்னாங்க. நான் அதை வாங்கவே இல்லை. எனக்கு இது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். இது எவ்வளோ வந்துச்சுன்னா 3800 தான் வந்துச்சு எனக்கு இந்த அடுப்பு. அதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ என்னால் ஃபுல்லாக ஓப்பன் பண்ண முடியாது, இப்படி பாதியாக எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நல்லா இருந்துச்சு, நல்லா கொஞ்சம் வெயிட்டாகவும் இருந்துச்சு. அதே மாதிரி ISI முத்திரையும் அதை கொடுத்துருக்காங்க, சர்டிஃபிகேட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த பாருங்கள், ஸோ இதுவும் கொடுத்துருக்காங்க. இது வந்து எல்லா அடுப்புலையுமே இல்லை, இது மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ அதனால் எனக்கு இது பிடிச்சிருந்துச்சு, எனக்கு பார்த்தோன்னே இது பிடிச்சிருந்துச்சு. அதே மாதிரி நமக்கும் பட்ஜெட்லி ஃப்ரெண்டு இருந்ததுனால, பட்ஜெட்டில் கொஞ்சம் இதாக இருந்ததுனால ஓகே இது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன். நல்லா இருந்துச்சுண்ணா, இதே போதும்னு எடுத்துட்டேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஆனால் இது கூட தான் வாங்கிட்டேன். எனக்கு தெரிஞ்சு இது நம்ம ஊரில் எவ்வளோன்னு தெரியலை, ஆன்லைனில் பார்க்கக்குள்ள ஒவ்வொரு ரேட்டாக இருக்குது. ஸோ நீங்கள் எவ்வளோக்கு உங்கள்கிட்ட மாதிரி இருந்தால் எவ்வளோக்கு வாங்கியிருக்கீங்க என்னன்னு சொல்லுங்கள். 3800 வாங்கிட்டாங்க இதுக்கு. இது அப்புறம் லைட்டர் காரை போகும். இது வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக, இது வந்து மட்டும் ஃப்ரீயாக கொடுத்தாங்க அவங்க. 4000 சொல்லி 3800 வாங்கிட்டார் அவர். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் அது கூட வந்து 3 இது போட்டேன். இது எதுக்காண்டி ஒன்று எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காரு, எதுக்கு கூட்டாந்தில்ல, இந்த மாதிரி 3 இது கொடுத்துருக்காங்க. இன்னும் ஸ்டார்ட் பண்ணலை. புது அடுப்படி நுழையக்குள்ளே தான் நான் புது அடுப்பாங்கிற நுழையக்குள்ளே தான் நான் வந்து போய் இது பண்ணணும். அது வரைக்கும் அதை எடுக்க மாட்டேன். ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் போட்டு நானும் டயர்டாகிட்டேன். அது வரவே மாட்டாங்க, இங்கே உள்ள அட்ரஸ்க்கு வந்து வரவே மாட்டாங்குது அந்த ஸ்டாண்டு. அதுக்காக தான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், வரவே இல்லை. பார்ப்போம் எப்போ வருதுன்னு பார்த்துட்டு இது பண்ணிக்கலாம். பாபு விட்டாரா ஸ்பாஞ்சிலாரா நான் லகேஷ்னா விடுவோம். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாருங்கள், இப்போ ஓப்பன் பண்ணிட்டேன் பாருங்கள். இதில் வந்து ஆட்டோமேட்டிக்கெல்லாம் இல்லை, எங்கள் வீட்டில் ஆட்டோமேட்டிக் இருக்கேன் நம்பி வாங்கி வச்சது. நான் அது மாதிரி கேட்டேன், அது வந்து சைனா மாடல் தாம்மா அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்படிலாம் இல்லை, இதே கம்பெனியில் இது மாதிரி மாடல் இருக்குது, ஆட்டோமேட்டிக் கம்பெனி. மொபைலில் பார்த்தேன், அவங்க வந்து அவங்களுக்கு தெரியல, இல்லை அவங்க ஏமாத்துறாங்க.
நிறைவேறிடுச்சு. ரொம்ப நாளாக எதிர்பார்த்தது இதாகிடுச்சு. என்னம்மா இப்போ தான் கேஸை வாங்கிக்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. ஒன்றா தான் இப்போதைக்கு வாங்கிட்டு இருக்கேன். அப்போக்கே எனக்கு வந்து இருந்தனால மற்றவங்களோட பொருள் இருந்தனால எனக்கு ஆனால் இருந்துச்சு குத்தணும் மனசு வந்து ஊற்றிட்டே இருக்கும். ஐயோ அவங்க பொருளை நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோமே கொடுப்போமே அப்படின்னு இதை பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ அவங்க தான் வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டே இருந்தாங்க. 4 அண்ணங்கள எனக்கு 4 அண்ணங்க. அந்த வீட்டில் 4 அண்ணங்க, இந்த வீட்டில் 2 அண்ணங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப பாசம் ரொம்ப செல்லம் கூட அந்த வீட்டில் நான். அதெல்லாம் வச்சுக்கம்மான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் எனக்கு நம்மளுக்குன்னு ஒரு பொருள் இருக்கணும், நம்ம திங்ஸ்னு ஒன்று இருக்கணும், நம்ம வந்து யார்ட்டையும் போய் வாங்கக்கூடாது அப்படின்னு எனக்கு ஒரு எண்ணம். வாங்கிட்டேன். ஒரு வழியாக கேஸ் வாங்கியாச்சு. ரொம்ப ஹாப்பி. என் மாமியாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு தாங்க கோவில். அது என்ன இருந்துச்சுன்னா 3 அடுப்பு வாங்குவோன்னு சொல்லியிருந்தாங்க. நான் சொன்னேன் 3 அடுப்பில் வந்து இது இல்லை சூர்யா கம்பெனின்னு சொல்லிட்டு ஒன்று இருந்துச்சு. அப்புறம் காடியா என்னமோ ஒரு கம்பெனி. அது ரெண்டுமே வந்து எனக்கு தெரிஞ்சு இது கிடையாது, கம்பெனி கிடையாது. அது வந்து டூப்ளிகேட். இது வந்து சைனா. ஓகே, இது வந்து எனக்கு பிடிச்சிருச்சு. கம்பெனி பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சிருச்சு, வாங்கிட்டேன். 2 அடுப்பாக இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். ஸோ இதான் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.